உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆயுஷ், உனக்கு ஆக்சிடென்ட் என்ன? ஆக்சிடென்ட் ஆச்சே, இப்ப மோதிக்கிட்டோமே. ஆயுஷ், நான் இத சொல்லல, போன்ல ஆக்சிடென்ட்னு சொன்னல, அத சொல்றேன். ஓ அதுவா? என்னாச்சு? ரொம்ப அடிபட்டுருச்சா? எங்க காட்டுங்க. உனக்கு தெரியாது, அது கொஞ்சம் உள்ள பட்டிருக்கு. அது என்னாச்சுன்னா, இடிச்சுக்கிட்டியா, நீ விழ போனியா, நான் உன்னை பிடிக்க வந்தேன். நீ கொஞ்சம் வெயிட்டா, உன்னை பிடிச்சதும் எனக்கு கொஞ்சம் இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, அது உனக்கு தெரியாது. நீ போய் சொன்னியா? எஸ். வால் இல்லாத குரங்குடா நீ. நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? ஏய் சாரி, அது என்னால விஷயத்தை போன்ல சொல்ல முடியல. அதனால தான் நான் போன் பண்ணி கூப்பிட்டிருந்தா கண்டிப்பா நீ வந்திருக்க மாட்டியா. அதனால நான் இப்படி சொன்னேன். ஐம் சாரி. என்ன போன்ல சொல்லிருக்க முடியாது? என்னாச்சு? ஷாலு, அது லக்ஷ்மி அண்ணி இருக்காங்க. என்னாச்சு? இல்ல ஒண்ணுமே ஆகல. ஆனா ரிஷி ப்ரோ மாமா வரலல்ல? மாமா வரலன்னு தானே என்கிட்ட சொல்ல வந்த. அவர் வர மாட்டாருன்னு எனக்கு தெரியும். வந்துட்டாரு. ரிஷி ப்ரோ வந்துட்டாரு லக்ஷ்மி அண்ணிய விடுவிக்கிறதுக்கு. அவங்கள விடுவிக்கணும்ல. அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. லக்ஷ்மி அண்ணிய விடுவிக்க அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு தான் வருவாரு. ஷாலு, எப்படி நான் குட் நியூஸ் கொடுத்தனா? இதுக்காக நீ ஒரு டான்ஸ் ஆடு. முடியாதோ? நிஜமா சொல்றியா? ஆமா, நான் குட் நியூஸ் கொடுத்திருக்கேன். அதுக்கு இதான் ரியாக்ஷனா? நிஜமாவா? நிஜமாதான். நிஜமா மட்டும் இல்ல, சத்தியமா. ஷாலு, தேங்க் யூ, கடவுளுக்கு தான் நன்றி. என் பேர் ஒண்ணு கடவுள்னா இல்லையே. அதோட வெக்கம் கெட்டவன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப நீ என்ன பண்ணிருக்கன்னு பாரு. அது நீ என்கிட்ட வந்திருக்க. ஹலோ, இங்க பாரு. வாட்? இதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் ஹக். இந்த ஹக்குக்கும் அந்த ஹக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் ஹக்குக்கும் அந்த ஹக்குக்கும் வித்தியாசம் இருக்குமா? இன்னொரு ஹக் அப்படின்னா என்ன? இன்னொரு ஹக் அப்படின்னா அது லவ் ஹக். அப்படியா? அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஹக்லயும் லவ் ஹக்லயும் எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல. உங்ககிட்ட ஏதாவது அது நீ வச்சிருக்கியா? இந்த லவ் ஹக் பண்றதுக்கு யாராவது இருக்கானா? இல்ல ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் கிடையாது. ஓ தேங்க் காட். என்னம்மா நடக்குது? உனக்கு தொல்லை கொடுக்கறானா? இல்ல நான் ஏன் தொல்லை கொடுக்க போறேன்? இங்க பாருங்க சார், நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ இப்படிதான் விளையாடிப்போம். ஜோக். இல்ல சார், இவன் என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். பொண்ணாத வாலு. அப்பவே தெரிஞ்சது. பொண்ணுக்கு தொல்லை கொடுக்கறியா? ஆமா சார், தொல்லை பண்ணான். உள்ள கண்ட பாட்டெல்லாம் போட்டான். அதோட தப்பா பாடினான். உனக்கு எதுவும் தெரியலையா? என்ன மாட்டி விடுற? இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள். ஐயோ சார், என் கண்ணுக்கு நீங்க கமிஷனர் மாதிரி தெரியுறீங்க. என்ன ஷாலு, என்ன இப்படி மாட்டி விடுற நீ? காதலுக்கு ஒத்துக்கலனா அவளை வற்புறுத்துவியா? சொல்லு. தூக்கி உள்ள போடவா? வா, உள்ள போடுறான். வா வாடா. என்ன ஜெயில்ல? இல்ல. ஐயோ, இப்ப என்ன ஜெயில் சீசனா போயிட்டு இருக்கு? எல்லாருமே ஜெயிலு ஜெயிலுன்னு சொல்றீங்க. என்னங்க சார்? என்ன சார்? சார், நான் இவளை கிண்டல் பண்ணல சார். வாடா, ரொம்ப நேரமா பாக்குறேன். ஓவரா போறா. இல்ல சாரி, கொஞ்சம் இருங்கல. இவனை ஜெயில தூக்கி போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு இவன் கெட்டவன் கிடையாது. இப்போ இவன் என்ன பார்த்து சாரி சொல்லட்டும், அதுக்கப்புறம் விட்டுருங்க. நிஜமாவா? சார். ஏய், காதலவல்ல, அவங்க கிட்ட சாரி கேளு. சார், நான் ஏன் சார் சாரி சொல்லணும்? நாங்க சும்மா விளையாடிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். சாரி சொல்ல மாட்டியா? முடியாது. அப்ப சரி, நான் உன்னை ஜெயில போட்டா நீ அடங்கு. ஷாலு இல்ல, சாரி சொல்லு. சரி ஓகே. சொல்லுவியா? சொல்லு. சொல்றேன். சாரி. நல்லா சொல்லு. சார், இதெல்லாம் நியாயமே இல்ல சார். சாரி. தேங்க் யூ சார். அடுத்த தடவை இப்படி பண்ணா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுங்க. உள்ள வச்சு நச்சிடுறேன். வரேன். ஓகே, தேங்க் யூ. ஆயுஷ், கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டு. சாரி. இன்னொரு தடவை சொல்றேன். சாரி. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். சாரி. ஆயுஷ், ப்ளீஸ் விளையாட்டு காட்டிட்டு இருக்க. நீ கொஞ்சம் மெதுவா போ. ஓ சாரி, நான் ஸ்லோவா போனல, மறந்துட்டேன். 1 செகண்ட். அது என்னது? சாரி.
ஆயுஷ் போதும், ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஸ்லோவா ஓட்டு. அப்படியா? சீரியஸ்லி யார் இங்க விளையாடிட்டு இருக்கிறது? நீயா இல்ல நானா? நான் யாருன்னு காட்டணும்ல. ஆயுஷ் ப்ளீஸ் சாரி. அதான் நான் சாரி கேட்டுட்டேன்ல. ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆயுஷ். ப்ளீஸ் ஆயுஷ். ஆயுஷ் ஸ்டேஷனை ஒரு வழி ஆக்கிட்டீங்க சார். ஏய் என்ன பண்றாங்க? ஐயோ இவரை தூக்க முடியலையே. நம்ம ரிஷி ப்ரோக்கு என்ன ஆச்சு? மாமா அக்காவை மீட் பண்ணலன்னு நல்லா தெரியுது. அது இருக்கட்டும். அட எதுக்கு நீங்க அவரை- வந்துட்டீங்களா? Thank you. நீங்க ரெண்டு ரிஷி பேரும் ப்ரோ, நாங்க வந்துட்டோம். ஆனா உங்களை எதுக்கு இப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க? ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன். என்ன தூக்கிட்டு வந்ததுனால இவங்க இடுப்பு தான் உடைஞ்சு போச்சு. Thank you. என்ன தூக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். Thank you. சார் நாங்க உங்களை வெளியே அனுப்புறதுக்காக தூக்கிட்டு வந்தோம், ஜாலிக்காக ஒன்றும் தூக்கிட்டு வரல. சரி ரெண்டும் ஒண்ணு தானே. I enjoyed. செமையா இருந்துச்சு. நாளைக்கு வரேன். நாளைக்கு நாம விளையாடலாம். ஓகே? இது என்ன பார்க் நினைச்சீங்களா? டெய்லி வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு? ஒரு தடவை தூக்குனதுக்கு கையெல்லாம் வலிக்குது. உன்னை தூக்கி என் இடுப்பே போச்சு. என்ன கணம் கணக்கு. பின்ன வெயிட் இருக்கு தானே செய்யும். பணக்கார விட்டு பையன் வஞ்சன இல்லாம சாப்பிடுவேன். ஆனா ஒன்னு சொல்லவா, உன்னோட லவ் ஸ்டோரியை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட புருஷனும் எப்படி இருந்திருக்கலாம். என்ன பைத்தியம் மாதிரி காதலிச்சா நல்லா இருக்கும். ஆனா மிஸ்டர் ஓபராய், லக்ஷ்மிய நாளன்னைக்கு கோர்ட்க்கு அனுப்புவாங்கல்ல? இன்னும் 2 நாளா? அப்ப 2 நாளைக்குள்ள லட்சுமிக்கு பெயில் கிடைக்காதா என்ன? இல்ல சார், அது முடியாது. நான் 2 நாளைக்கு லீவ் போட்டுறேன். இல்லைன்னா இவனை தூக்க வேண்டியது வந்துடும். போங்க. ரிஷி ப்ரோ, முதல்ல உங்களை எதுக்கு தூக்கிட்டு வந்தாங்க? எனக்கு அது புரியவே இல்லை. என்னன்னு சொல்லுங்க. எனக்கும் புரியல. மாமா இங்க என்ன நடக்குது? ஜஸ்ட் சும்மாதான். டைம் பாஸ். சும்மாவா? என்ன? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. முகத்துல இருக்கிற ஸ்மைல பார்த்தாலே தெரியுது நீங்க அண்ணிய பாத்துட்டு தான் வந்திருக்கீங்கன்னு. பார்த்தாச்சுல? உங்க அண்ணிய பார்த்தாச்சு. இவளோட சிஸ்டரையும். அப்புறம் உங்க வைஃபையும். இந்த எல்லா உறவும் ஒண்ணுதான். ரிஷி ப்ரோ கண்டினியூ. அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அக்காவை பத்தி என்ன சொன்னாங்க? ஒண்ணுல உன் அக்காவை மீட் பண்ண. அவளை மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட டென்ஷன்லாம் போயிடுச்சு. மாமா அக்கா தானே அங்க டென்ஷன்ல இருக்கா. ப்ளீஸ் அவளோட டென்ஷனை நீங்க போக்குங்க. உள்ள இருக்கிறது அவங்கதான், நீங்க இல்ல. இப்போ இன்னும் 2 நாள் ஜெயிலே வச்சிருப்பாங்களா? அட நீ வேற. உன்னோட அக்கா ஜெயில்ல இருக்கா. ஜெயில்ல பெரிய பெரிய ஆளுங்க தான் ஜெயிலுக்கு போவாங்க. இதனால உன்னோட அக்கா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. டென்ஷன் ஆக வேண்டாம். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நான் தான் இருக்கேன்ல உன் அக்கா கூட. உன் அக்காவை நான் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவேன். ஒருவேளை உன் அக்கா இன்னும் 2 நாளைக்கு ஜெயில தான் இருக்கணும்னாலும் 2 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பா ஜெயில இருந்து வந்துருவால. 2 நாளைக்கு அப்புறம் உன் அக்காவை ஜெயில இருந்து நான் வெளியே கொண்டு வந்துருவேன். இது என்னோட ப்ராமிஸ். அண்ட் இந்த ப்ராமிஸ உன்னோட மாமா பண்றான். அண்ட் நான் கொடுத்த வாக்கை என்னைக்கும் மீற மாட்டேன். உங்க அக்காவை நான் இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உங்களை எதுக்கு இப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னாச்சு? அட அது மீட் பண்ற டைம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஆனா நான் உள்ள போயிட்டேன். லட்சுமியை பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அடம் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அதான் இப்படி ஆயிடுச்சு. அப்படின்னா அக்காவை எங்களால மீட் பண்ண முடியாதா என்ன? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து பாரு. உன் அக்கா அவளை எந்த பிரச்சனையும் இல்லாம நான் வெளியே கொண்டு வரேன். நீ டென்ஷன் ஆகாத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.